Hi friends, welcome to TMW Honda. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. ஓகேங்களா, என்னதுங்க ஹோண்டா ஆக்டிவா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு இன்ஜின் அசம்பிளி பண்ணுறோம். ஹோண்டா ஆக்டிவா, ஹோண்டா டியோ, ஹோண்டா ஏவியேட்டர்ஸ். ஓகே, 110cc இன்ஜின் தான் இது. இந்த இன்ஜின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஷூட் பண்ண போகிறோம். பட் ஷூட் பண்ணுறோன்னா இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து கனடாவில் ஷூட் பண்ண போகிறேன், தமிழில் கிடையாது. சரிங்களா, தமிழில் வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு தமிழில் வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கி வந்து அதுக்காக தான் அரேஞ்ச்மெண்ட் தான் இது வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு இன்ஜின் கேஸு, ரைட் சைடு இன்ஜின் கேஸு. சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு. ஓகேங்களா, நம்ம பேரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மெயின் ஸ்டாண்டு. ஓகேங்களா, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடு கிராங்க் கேஸு. சரிங்களா, அதோட போல்டு. ஓகேங்களா, அதோட போல்டு. ஓகேங்களா, அப்புறமா இந்த சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வேரியேட்டர் ஆயில்ஸுடைய போல்டு, டிப்ஸ்டிக்கு. சரிங்களா, அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா டைமிங் சென் பேடு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது பார்த்திங்கன்னா ரீபோர் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரீபோர் பண்ணியிருக்கோம், போரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டனு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய பிஸ்டன் வச்சுருக்கேன், கேம் ஷாஃப்ட்டு, ராக்கோரா ரம்மு. ஓகேங்களா, இந்த அதுக்கடுத்து அப்படியே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் கவரு. ஓகேங்களா, ஹெட் கவருடைய போல்ட்ஸு, அப்புறமா அதனுடைய டைமிங் செயினுடைய ஸ்பாக்கெட்டு, அதனுடைய போல்டு, வாஷர்ஸு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வால் கிட்டு, அப்புறமா வால் ஸ்ப்ரிங்கு, அதனோட லாக்கு, டவுல் பின்னு. சரிங்களா, அப்புறமா பார்த்திங்கன்னா ஹெட் அசம்பிளி. ஓகேங்களா, இது வந்து 2 வால் கைடு நம்ம அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆயில் பம்பு தெரியுதுங்களா, ஆயில் பம்பு 2 டவுல் பின்னு. ஓகேங்களா, அதோட போல்டு. ஓகேங்களா, ஆயில் பம்புடைய கேரு. ஓகேங்களா, ஆயில் பம்புடைய கவரு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா டவுல் பின், அதோட போல்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் செயின். ஓகேங்களா, டென்ஷனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேனு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏசிஜி, அப்புறமா மேக்னெட்டு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காயில். தயவு செஞ்சு இது வந்து நம்ம என்ன வாஷ் பண்ணும்போது மட்டும் எப்பவுமே சொல்கிறேன், முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த என்ன சொல்கிறதுக்கா, இதை மட்டும் பெட்ரோலில் மட்டும் வாஷ் பண்ணாதீங்க காயில். இது ஏன்னா இதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும், அதனால் வந்து வாஷ் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு ஹேர் அடித்து க்ளீன் பண்ணிக்கோங்க, போதும், பிரச்சனை இல்லை. தண்ணியில் கூட ப்ரெஷர் வாஷ் ரொம்ப வடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஐட்டம் இது இருக்குது. அதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரேம்ப் அப்படியே ஜோடிச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கிளச் அசம்பிளிஸு. ஓகே, ஏர் ஃபில்டர் பாக்ஸு. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னக்கா, இந்த இதுக்குள்ளே ஏர் ஃபில்டருக்குள்ளே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். சரிங்களா, ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது இன்ஜின் பண்ணும்போது. இல்லை, எப்போவுமே சர்வீஸில் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது, இன்ஜினோட லைஃப் நல்லா வரும். அண்ட் கிளச் அசம்பிளி நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கிளச் ஓவரால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. அப்புறமா சொல்லிட்டு கிளச் அசம்பிளி, பெல்ட்டு, ஃபேனு, கிளச் அவுட்டரு. சரிங்களா, வேரியேட்டர் அசம்பிளி, அப்புறம் வேரியேட்டர் பாடி, பாஸ் புஷ்ஷு. ஓகே, ரோலர்ஸு, பெண்டெக்ஸு. அப்புறமா பார்த்திங்கன்னா ரேம் பிளேட்டு. அப்புறமா ஃபேனு வேகன்ட்டு. அப்புறம் பார்த்தா செகண்டரி இன்ஜெக்ஷன் சிஸ்டம்மு. ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மோட்ரு, கார்பரேட்டர் அசம்பிளி. ஓகேங்களா, அப்புறம் ஏர் ஃபில்டர் கவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் இவ்வளோலாம் இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான டூல்ஸு. ஏன்னா இது வந்து நம்ம கிளச் கட்டுறதுக்கு கிளச் ஹோல்டர்ஸு, வால் உக்காரதுக்கு வால் சீட்டிங்கு புல்லரு, இது 2 இன்ஜின் பெட்டிங் புஷ் போகிறதுக்கு புல்லர்ஸு, 17 டூப்லரு, அப்புறமா மேக்னெட் புல்லரு, அப்புறமா வேரியேட்டர் ஹோல்டரு. இதை வந்து நம்ம பெட்டிங் புஷ் அடிக்கிறதுக்காக டூலு. ஓகேங்களா, அது டூலு. அண்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீல் நட் கட்டுறதுக்கு 24 பிட்டு, கிளச்சு வேரியேட்டர் கட்டுறதுக்கு 22 பிட்டு, 19 பிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 பிட்டு. அப்புறமா ஸ்பார்க் ப்ளக் கட்டுறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் பிட்டு அப்படின்ட்டு கட்டிங் பிளேயரு, கனெக்டரு. அப்புறமா 14 டியூப்பில் பிரேக் கட்டுறதுக்கெல்லாம் 14 டியூப்லரு, ராட் செட்டு. அப்புறமா டைமிங் செயின் பேட் கட்டுறதுக்கு ஹாலங்கி போல்டு இல்லை ஹாலங்கி போல்டு. ஓகேங்களா, அப்புறமா கனெக்டர்ஸு, ஏன்னா பிஸ்டன் ரிங்ஸு நம்மளாம் உட்காரக்கிறதுல கனெக்டர்ஸு அண்ட் ஹெயிட் டியூப்லர்ஸு. அப்புறமா இங்கே பார்த்தா ஸ்பார்க் ப்ளக் கேப் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்பார்க் ப்ளக் டூலு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்ஸுடைய கேப்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது இது டூலு. அப்புறமா டோல் ரிங்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டுருந்தாக்கா உங்களுக்கு ஃபீலர் கேஜி. ஏன்னா ஒரு வண்டிக்கு ஒரு திக்னஸ் வரும், அந்த ஃபீலர் கேஜி. அப்புறமா 8 அண்ட் ரிங்கு, இது வந்து டாப் அட்டாச் பண்ணுற டூலு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னாக்கா, அண்டு திருப்பி மறுபடியும் ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்.
நான் வந்து இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பாட்டும் காட்டினேன். இந்த வண்டிக்குள்ளே எவ்வளோ பாட் காட்டியிருக்கேன். இந்த பாட்டோட விஷயங்கள் ஒரு பாட்டையும் எப்படி செக் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி அசம்பிளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விஷயங்கள் எல்லாமே சொல்லி தரப்போகிறேன். ப்ளஸ் வந்து வண்டி நம்ம இன்ஜின் வந்து பிரச்சனை வருதுன்னா அது கழட்டும் போது என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணணும், நம்ம வண்டி கழட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன எப்படி டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும், டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது நம்ம என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டும் போது நம்ம என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணணும், கழட்டின பின்னாடி ஒரு பாட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வீடியோங்கள் எல்லாமே கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நான் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து இந்த இன்ஜினை இது வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கனடாவில் வந்து வீடியோ பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஓ பண்ண போகிறேன். ஓகேங்களா, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக டிஸ்மாண்டில் இருந்தது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது சொல்லி தரப்போகிறேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு நம்மளோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, என் பேர் சங்கர். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 25 இயர்ஸாக வந்து இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கேன். அண்டு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட்லையும் இருக்கேன். அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுக்காகத்தான் சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த விஷயத்தில் மெக்கானிக்கல் விஷயத்தில் வந்து நம்ம எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு நான் எனக்கு வந்து சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது. எனக்கு தெரியாத விஷயத்தை சின்னவங்களாக இருந்தாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. அதனால் அதே மாதிரி நீங்களும் வளர்த்துக்கோங்க அந்த மைண்ட் செட்டை. ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து யார் பெரியவங்க யார் சின்னவங்கலாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம யார் இதில் வந்து நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க. அதனால் வந்து நம்மளுக்கு முக்கியம் வந்து கஸ்டமரு. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை வந்து பொறுமையாகவும் தெரியலனா மற்றவங்கள்ட்ட கற்றுக்கிறதுனால எந்த வகையான தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் வந்து 25 வருஷமாக இருந்தாலும் கூட இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அவ்வளோதான் ஒரு விஷயம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பின் டு பின் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணுறது எப்படின்றது சொல்லி தரப்போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நான் போகிற இன்ஜினில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவ்வளோ தான்டா விஷயம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். நன்றி, வணக்கம்.